இப்போ நம்ம எந்த மாவட்டம் பார்க்க போகிறோம்னா நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை. ஏற்கனவே இந்த மாவட்டத்துக்கு அலுவலக உதவியாளருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ வந்து தூய்மை பணியாளர், காவலர், மசாஜ் இவங்களுக்குலாம் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன தாட்டி எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தூய்மை பணியாளருக்கு வந்து 2021 எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னா 5 வேகன்சியும், தோட்ட பணியாளருக்கு வந்து 1 வேகன்சியும் கேட்டிருந்தாங்க. காவலர் மற்றும் இரவு காவலருக்கு வந்து 2021 14 வேகன்சியும், இரவு காவலர் மற்றும் மசாஜுக்கு வந்து 4 வேகன்சியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மசாஜுக்கு மட்டும் 9 வேகன்சி கேட்டிருந்தாங்க. டோட்டலாக 2021 33 வேகன்சி கேட்டிருந்தாங்க. ஆனால் இதுவே 2024 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 43 வேகன்சி கேட்டிருக்காங்க. 10 வேகன்சி அதிகமாகவே கேட்டிருக்கிறாங்க. அதனால் போன தாட்டி கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணி இந்த தாட்டி வேகன்சி பொறுத்து நாங்கள் இந்த வீடியோவில் 2024 எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறோம். வாங்க மேற்கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பதவிக்கான கட் ஆஃப் மார்க் பார்க்க போகிறோம்னா தூய்மை பணியாளருக்கான கட் ஆஃப் மார்க் தான். இதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ கேஸ்ட் வாரியாக கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஜென்ரல் உமன் விடோவுக்கு வந்து 80 மார்க்கும், ஜென்ரல் பிரியாரிட்டிக்கு வந்து 70 மார்க்கும், பிசி உமன் விடோவுக்கு வந்து 55 மார்க்கும், பிசி பிரியாரிட்டிக்கு வந்து 50 மார்க்கும், எம்பிசி பிரியாரிட்டிக்கு வந்து 64 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து எம்பிசி உமன் விடோவுக்கு வந்து 60 மார்க்கும், எஸ்சி பிரியாரிட்டிக்கு வந்து 72 மார்க்கும், எஸ்சிஏ உமன் விடோ பிரியாரிட்டிக்கு வந்து 65 மார்க்கும் கேட்பாங்க. இது வரைக்கும் நம்ம தூய்மை பணியாளருக்கு எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் கார்ட்னர் இவங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். கார்ட்னருக்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் எஸ்சிஏ உமன் விடோ பிரியாரிட்டி இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு பார்த்தீங்கன்னா 96 மார்க் வரும். அடுத்து வாட்ச்மேன் மற்றும் நைட் வாட்ச்மேன் இவங்களுக்கான கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2024 எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்கன்னா 17 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரலுக்கு வந்து 82 மார்க்கும், ஜென்ரல் உமனுக்கு வந்து 68 மார்க்கும், ஜென்ரல் பிரியாரிட்டிக்கு வந்து 65 மார்க்கும், பிசிக்கு வந்து 80 மார்க்கும், பிசி உமனுக்கு வந்து 65 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து பிசி பிரியாரிட்டி இவங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னா பிசிஎம் பிரியாரிட்டிக்கு வந்து 65 மார்க்கும், எம்பிசிக்கு வந்து 68 மார்க்கும், எம்பிசி பிரியாரிட்டிக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 65 மார்க்கும், எஸ்சிக்கு வந்து 62 மார்க்கும், எஸ்சி உமனுக்கு வந்து 58 மார்க்கும் கேட்பாங்க. இது வரைக்கும் நம்ம வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம நைட் வாட்ச்மேன் கம் மசாஜ் இவங்களுக்கு வந்து டோட்டலாக 4 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கு கேஸ்ட் வரி எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு பார்க்கலாம். ஜென்ரல் பிரியாரிட்டிக்கு வந்து 75 மார்க்கும், எம்பிசி உமன் விடோவுக்கு வந்து 68 மார்க்கும், எஸ்சி பிரியாரிட்டியில் வந்து 70 மார்க்கும், எஸ்சிஏ உமன் விடோ பிரியாரிட்டிக்கு வந்து 65 மார்க்கும் கேட்பாங்க. இப்போ நம்ம கடைசியாக எந்த பதவிக்கு கட் ஆஃப் மார்க் பார்க்க போகிறோம்னா மசால்ஜி, ஃபுல் டைம் மசால்ஜி இவங்களுக்கான போஸ்டிங்க்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு வந்து ஜென்ரலில் வந்து 92 மார்க்கும், ஜென்ரல் உமனில் வந்து 86 மார்க்கும், ஜென்ரல் பிரியாரிட்டியில் வந்து 75 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து இதை தொடர்ந்து பிசியில் பார்த்தோம்னா பிசியில் 58 மார்க்கும், பிசி உமனில் வந்து 50 மார்க்கும், பிசி பிரியாரிட்டியில் வந்து 52 மார்க்கும், எம்பிசியில் வந்து உமனுக்கு வந்து 60 to 72 மார்க்குள்ள கேட்பாங்க. எம்பிசி பிரியாரிட்டியில் வந்து 62 மார்க்கும் கேட்பாங்க. இப்போ வந்து எம்பிசி பிசிலாம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து எஸ்சியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 92 மார்க்கும், எஸ்சி உமனில் வந்து 75 மார்க்கும், எஸ்சிஏ உமன் விடோ பிரியாரிட்டி இவங்களுக்கு வந்து 72 மார்க்கும் கேட்பாங்க. நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கான அலுவலக உதவியாளருக்கும் வீடியோ போட்டாச்சு. இப்போ வந்து தூய்மை பணியாளர், காவலர், மசாஜ் அவங்களுக்கான வீடியோவும் இப்போ நம்ம போட்டாச்சு. தொடர்ந்து வெவ்வேறு மாவட்டத்துக்கான கட் ஆஃப் போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.